பாதுகாப்பேன். மாசுபடுவதை பிளாஸ்டிக் பையை பயன்படுத்த மாட்டேன். புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களுக்கு முன்னுரிமை அளிப்பேன். குப்பைகளை பொது இடங்களில் போட மாட்டேன். மின்சாரத்தை சேமிப்பேன். எரிபொருள் வாகன பயன்பாட்டை குறைப்பேன். தண்ணீரை வீணாக்க மாட்டேன். சுற்றுச்சூழல் மீது அக்கறையுடன் இருப்பேன். இந்நாளில் உறுதி எடுக்கிறேன். மீண்டும் ஒருவர் சொல்லிடுவோம். பசுமை உறுதி சொல்லு ஜோதிஷ். யாரால மாசுபடுது? முதல்ல மனிதன் தான். நாம தான் எழுதுவோம். வேற யாரும் கிடையாது. வேற எந்த அனிமலும் கிடையாது. அனிமல்ஸோ பேர்ட்ஸோ எதுவும் கிடையாது. நிறைய சாப்பிட்டு மரங்களை வளர்த்துறாங்க. நம்ம மரங்களை வளர்த்தாங்க. உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5 முன்னிட்டு இவ்வாண்டு மாணவர்கள் மத்தியில் மிகச்சிறப்பாக விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்த விழிப்புணர்வு உறுதிமொழியில் குடியாத்தம் வனச்சரக அலுவலர் திருமிகு ரகுபதி அவர்களும் குடியாத்தம் வனச்சரக ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் திரு முரளி, திரு அண்ணாமலை, திரு மாதேஸ்வரா ஆகிய ஃபாரஸ்ட் அலுவலர்களும் வனக்காவலர்களும் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மரங்களின் பயன்கள், ஒரு மரம் வளர்வதால் எவ்வளவு ஆக்சிஜனை கொடுக்கிறது, நாம் சுவாசித்து வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடை மரங்கள் எடுத்துக்கொண்டு நாம் வாழ்வதற்கான, நாம் சுவாசிப்பதற்கான தூய்மையான காற்றை மரங்கள் கொடுக்கிறது என்ற கருத்தை மாணவர்களுக்கு உணர வைத்தனர். அது மட்டும் இல்லாமல் பாலித்தீன் உரைகளாக பாதிப்பதை குறித்து மாணவர்கள் பேசினார்கள். பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் மாலை இந்தியன் செஞ்சிலுவை சங்கம், வேலூர் மாவட்ட வனத்துறை, நகராட்சி நிர்வாகம், வேலூர் மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆகிய 3 அமைப்புகளை ஒருங்கிணைத்து இந்தியன் செஞ்சிலுவை சங்கம் மாபெரும் உலக சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தினத்தை பேர்ணம்பட்டு நகரத்திலே நடத்தியது. இந்த நிகழ்ச்சியிலே பேர்ணம்பட்டு நகரை தூய்மையாக வைத்துக்கொள்ளும் தூய்மை பணியாளர்களை வரவழைத்து விழிப்புணர்வு ஊர்வலத்தில் அழைத்து செல்லப்பட்டனர். இந்த விழிப்புணர்வு ஊர்வலத்தில் மாணவர்கள் பயன்படுத்தும் வாசகங்களாக பள்ளிக்கூடத்தில் பழகு, இயற்கையும் பாதுகாக்க, சுற்றுச்சூழலை நேசிப்பவன் சமூகத்தில் சிறந்தவனாக உயர்வான், பசுமை பூமிக்காக இன்று முயற்சி செய் என்ற வாசகங்களையும், இயற்கை மற்றும் மரம் பற்றிய வாசகங்கள், மரம் நடு உயிர் நிமிர், ஒரு மரம் நட்டால் 100 உயிர் வாழும், மரங்களை வளர்த்தால் மனிதர்கள் வாழ்வார்கள், இயற்கை அழகை காப்பது நம் கடமை, மரம் வளர்ப்பது ஒரு பண்பாடு என்ற விழிப்புணர்வு வாசகங்களை மக்கள் மனங்களில் பதியும் வண்ணமாக ஊர்வலம் செல்லப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர்.